ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பிளஸ்ஸிங் சீரியஸிலே 72வது பகுதியிலே நாம் இருக்கிறோம். ஆசீர்வாதத்தின் பகுதியிலே ஆவியானவர் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார், இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற ஒரு பகுதி கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கலீஷியன்ஸ் சாப்டர் 6 verse 15. கொஞ்சம் மானிட்டர் மட்டும் குறைஞ்சிருக்கேன், மெயின் மானிட்டரை குறைங்க, விசிலிங் வருது. கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னவென்றால் அபிஷேகத்தின் ஆசீர்வாதம், a blessing of anointing. நிறைய தடவை படிச்சிட்டோம் அபிஷேகத்தின் குறித்து, அநேக இடங்களிலே நாம் தியானித்திருக்கிறோம், அநேக வேத வசனங்களை, செய்திகளை தியானித்திருக்கிறோம். திரும்பவும் அபிஷேகத்தின் ஆசீர்வாதம், இது வேற ஒரு பரிமாணத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஆவியானவர்கிட்ட நான் கேட்டேன், ஆவியானவரே, அபிஷேகத்தை குறித்து நாங்கள் அநேக வசனங்களை, அநேக காரியங்களை தியானித்திருக்கிறோம், மீண்டும் அபிஷேகத்தை குறித்து பேச வேண்டுமா? அப்பொழுது ஆவியானவர் என்னோடு சொன்னார், சில காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தினார். அப்போ தான் இந்த வசனத்தை வெளிப்படுத்தி என்கிட்ட சொன்னார் ஆவியானவர். என்ன சொன்னார் அப்படின்னா, அனாயிட்டிங், ஒரு மனிதனுக்குள்ளாக, ஒரு மனுஷிக்குள்ளாக அபிஷேகம் வந்துவிட்டால் அவர்கள் எப்படியாக மாறுகிறார்கள்? ஒரு புது சிருஷ்டியான காரியம், புது சிருஷ்டி காரியம், புது சிருஷ்டியே காரியம். ஸோ வாட் இஸ் த பிளெஸ்ஸிங் அனாயிட்டட் மீன்? What is the blessing anointed mean? Biblically, we use anointing oils for several different purposes. Consecration, prayer, healing, worship. To be anointed literally means to be made sacred, set apart and dedicated to God. Anointing என்று சொல்லப்படுகிறது. What is the blessing anointed means? அதாவது ஆசீர்வாதத்தின் அபிஷேகம் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆசீர்வதிக்கப்பட்ட அபிஷேகம் என்றால் என்னன்னு பார்க்கும் பொழுது, வேதத்தில், வேதத்தின்படி நம் பல்வேறு நோக்கங்களுக்காக அபிஷேக எண்ணெய்களை பயன்படுத்துகிறோம். அனாயிட்டிங் ஆயிலை குறித்து சொல்லப்படுகிறது. எதுக்கெல்லாம் சொல்லப்படுதுன்னா, பிரதிஷ்டை என்பது டெடிகேஷன், பிரார்த்தனை பிரேயர், குணப்படுத்துதல் ஹீலிங், மற்றும் வழிபாடு வர்ஷிப் என்று சொல்லப்படுகிறது. இது குறிப்பாக அபிஷேகம் செய்யப்படுதல் என்பது புனிதமானதாக ஆக்கப்படுவதை குறிக்கிறது. ஒதுக்கி கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது, அதாவது இது தேவனுக்குரியது தவிர இது மற்ற காரியத்திற்கு அல்ல என்று சொல்லப்படுகிறது. வாட் இஸ் த பிளெஸ்ஸிங் அனாயிட்டட் மீன்ஸ்? ஆசீர்வதிக்கப்பட்ட அபிஷேகம் என்றால் என்ன அப்படின்னா, நியூ ஹியூமன் என்று அர்த்தம், அதாவது சக்கரடுன்னு அர்த்தம், புதிய மனிதன், புனிதமானதாகன்னு சொல்லப்படுகிறது. அனாயிட்டிங் அப்படின்னாவே என்னது? ஒரு மனிதன் மேலே நமக்கு தெரியும், சவுல் மேலே தேவ அபிஷேகம் ஊற்றப்பட்ட உடனே வசனம் சொல்லுகிறது, அங்கே அவன் தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஒரு புதிய ஆவியை தரித்து கொண்டவனாக அவர்களோடு தீர்க்கதரிசிகளோடு சேர்ந்து அவனும் தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பித்தான் என்று வேத வசனத்தை நாம் பார்க்கிறோம். ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். அப்போ அபிஷேகத்துக்கு முன்பதாக வேற மனிதன், அபிஷேகத்துக்கு பின்பதாக வேற மனிதன். புரிகிறதா? இன்னைக்கு நம்ம அபிஷேகத்தை பார்க்கறது வேற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்க போகிறோம். த அனாயிட்டிங் அப்படிங்கிறது புனிதமானது, சாக்கர்டுன்னு சொல்கிறாங்க. ஒரு புதிய மனிதனாக, புனிதமானதாக. அப்போ எதுக்கு அபிஷேகம் தேவைப்படுகிறது? அபிஷேகம் ஊற்றப்படும் பொழுது
நான் ஒரு புதிய மனிதனாக மாறுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் வசனத்தை பார்க்குறோம். என்னன்னா, கிறிஸ்து இயேசுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். விருத்த சேதனத்தை குறித்து தெரியும் பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் விருத்த சேதனத்தை குறித்து சொல்லுகிறார், பேசப்படுகிறது. மோசேயின் நியாயப்பிரமாணம் எல்லாம் சொல்லப்படுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேசுகிறார், பவுல் பேசுகிறார், நிறைய பேர் பேசுகிறாங்க அந்த விருத்த சேதனத்தை பற்றி. ஆனால் இங்கே தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. எப்பா, விருத்த சேதனங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதெல்லாம் ஒதுக்கி வைங்க, அந்த பிரச்சனையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ முதல் விஷயம் என்ன தெரியுமா? முக்கியமான விஷயம், விருத்த சேதனம் பண்ணாலும் சரி பண்ணலாம் சரி, முதல்ல விஷயம், நீ புதிய மனிதனாக மாறிட்டியா? மக்களே, புரிகிறதா? ஒரு புதிய சிருஷ்டியாக நீ மாறிட்டியா முதல்ல? அப்ப அபிஷேகம் என்பது ஊற்றப்படும் பொழுது பவுல் சவுலாக இருக்கிறதுக்கு முன்பதாக, அங்கே சவுலாக இருக்கிற வரைக்கும் அவன் வேற மனுஷன். எப்பொழுது தேவ ஆவியானவர் அவனை தொட்டாரோ அதற்கு பிறகாக அபிஷேகம் அவன் மேலே ஊற்றப்பட்ட உடனே அவன் புதிய சிருஷ்டியாய் மாறுகிறான். முன்பு தேவனுடைய ஆலயத்தை துன்பப்படுத்துகிறவன், தேவ பிள்ளைகளை துன்பப்படுத்துகிறவன், இப்பொழுது புதிய சிருஷ்டி. அவன் துன்பப்படுத்துகிறவன்ல துன்பங்களை தாங்குகிறவன். ஒரு ஆமேன் சொல்லியிருக்கணும், புரியலையா? முதல்ல துன்பப்படுத்தினவன் இப்பொழுது துன்பங்களை சகித்து கொண்டு ஏற்றுக்கொண்டு அவன் அமைதியாக போகிறவன். அல்லேலூயா. மக்களை நல்லா கவனிங்க, புது சிருஷ்டின்னு அதுதான். அப்ப தேவ அபிஷேகம் எனக்குள்ளே ஊற்றப்பட்டால் எனக்குள்ளே நிறைய விஷயம் புதுசா இருக்கணும். என்னுடைய பேச்சு புதுசா இருக்கணும், என்னுடைய நடக்கை கிரியைகள் வேற மாதிரி தெரியணும். புரியுதா? நான் அப்படியே வந்த மாதிரியே ஆலயத்துக்கு வந்த மாதிரியே ஆலயத்திலிருந்து போகிறேன். நான் தேவனுக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டதும் ஒரே மாதிரி, இப்போ இருக்கிறதும் ஒரே மாதிரி. புதிய மனிதனுக்கான புதிய சிருஷ்டியே காரியம், புதிய சிருஷ்டிக்கான அடையாளம் இல்லை என்றால் நினச்சி பாருங்க. அபிஷேகம் எதுக்கு ஊற்றப்படுகிறது என்றால், நான் ஒரு புதிய, என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறது. எதுக்கு தெரியுமா? என் சத்துருக்கள் பார்க்கணும், இவனாக இல்லை, இவன் மாறிட்டான், வேற ஒருத்தனா இருக்கிறானே. மக்களை புரிகிறதா? அப்ப புது சிருஷ்டி என்பது நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு தான் அபிஷேகம் என்பது ஊற்றப்படுகிறது. அபிஷேகம் என்பது ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் இருந்து பார்க்கும் பொழுது அது வேற மாதிரி இருக்கும். அப்படியே மாம்சத்தில் கொஞ்சம் பார்த்தோம்னா அபிஷேகம் என் கிரியைகளை மாற்றுது, அபிஷேகம் என் நடக்கையை மாற்றுது, அபிஷேகம் என்னுடைய செயல்களை மாற்றுது, அபிஷேகம் என்னுடைய பேச்சை மாற்றுகிறது, என்னை ஒரு புதிய சிருஷ்டியின் காரியத்தை உண்டு பண்ணுகிறது. ஹல்லேலூயா. புரிகிறதா? நிறைய விஷயங்களை நம்ம இருக்குது பின்னாடி அபிஷேகத்தை குறித்து. அபிஷேகம் biblically we use anointing in several different purpose. கான்சிக்ரேஷனுக்கு பார்க்குறோம், ப்ரேயருக்கு பார்க்குறோம், ஹீலிங்க்கு பார்க்குறோம், வர்ஷிப்புக்கு பார்க்குறோம், அதாவது பிரார்த்தனைக்கு பார்க்குறோம், பிரதிஷ்டைக்கு பார்க்குறோம், குணப்படுத்தலுக்கு பார்க்குறோம், வழிபாடு, வர்ஷிப், இதெல்லாவற்றிற்கும் ஒரே ஒரு காரணம், நான் டெடிகேட் பண்ணணும் ஆண்டவருக்குள்ளாக. என்ன ஒரு வீடை கட்டி அந்த வீட்டை என்ன பண்ணுறோம்? டெடிகேட். வி டெடிகேட் திஸ் ஹவுஸ். நாங்கள் இந்த வீட்டை பிரதிஷ்டை பண்ணுகிறோம். ஒரு ஆலயத்தை கட்டி முடித்த பிறகு வி டெடிகேட் திஸ் சர்ச். நாங்கள் இந்த சபையை பிரதிஷ்டை பண்ணுகிறோம். ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையை கொண்டு வந்து சர்ச்சில் கொடுத்து இந்த குழந்தையை நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுறோம். சைல்டு டெடிகேஷன். எதுக்கு தெரியுமா? இது தேவனுக்குள்ளாக இது ஒப்பு கொடுக்கப்படுகிறது, டெடிகேட் பண்ணப்படுகிறது, அர்ப்பணிக்கப்படுகிறது. அப்ப ஒரு புதிய காரியத்துக்குள்ளாக கடந்து போகிறது. ஒரு வீட்டை கட்டி ஒரு புதிய வீட்டுக்குள்ளாக நாங்கள் போக போகிறோம். ஒரு ஆலயத்தை கட்டி ஒரு புதிய ஆலயத்துக்குள்ளாக போக போகிறோம். முன்பு வசனம் தான் சொல்லுது, பின்பு இல்லை முன்பு. அந்த மாறி முன்மாறி இல்லை, சாரி முன்மாறி இல்லை, பின்மாரியை ஊற்றுகிறேன். முன்பு இருந்தது இல்லை, பின்பு இருந்த அபிஷேகம். மக்களை புரிகிறதா? ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை தான் சொன்னார், ஒரு டென்ட்டை போடு, அந்த டென்ட்டில் நான் வாசம் பண்ணணும்.
அடுத்தது டென்ட்டோட நேரத்தில் அடுத்து என்ன பண்ணாரு? ஒரு ஆலயத்தை கட்டுங்க, நான் அங்கே வாசம் பண்ணணும். அல்லேலூயா. மக்களை புரிகிறதா? தேவன் வாசம் பண்ணுவதற்கு அவர் புதிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் புதியவைகளை செய்ய வேண்டும் என்று விரும்பினால் அதனால தான் செஞ்சார். அவங்கள அடிமைத்தனத்திலிருந்து வெளியில் கொண்டு வந்தது காரணமே அவனை புது சிருஷ்டியா. மக்களை புரிகிறதா? அப்ப அபிஷேகத்தின் ஆசீர்வாதம் என்பது என்னை ஒரு புது சிருஷ்டியாக மாற்றுகிறது, புது சிருஷ்டியின் காரியமாக மாற்றுகிறது. ஹல்லேலூயா. நியூ ஹியூமன் சொல்லுங்க, நியூ ஹியூமன். என்னை ஒரு புதிய மனிதனாக மாற்றுகிறது. ஒருத்தர் என்னை ஒரே மாதிரி என்னைய பார்த்துட்டு இருக்கிறாரா, இன்னும் நான் தேவனுக்குள்ளாக அபிஷேகம் பண்ணப்படவில்லை. இன்னும் என்னுடைய பழைய காரியங்களை விட்டு விலகாமல் மாறாமல் உலகத்தின் காரியங்களை இன்னும் பிடித்து கொண்டு வாழுகிறேன் என்றால் நான் தேவனுடைய அபிஷேகத்தில் இல்லைன்னு அர்த்தம். தேவ அபிஷேகம் இருந்ததுன்னா ஒரு மனிதன் புதியவனாக, என்னது, புதிய மனுஷனாக மாறுகிறான். தேவனுடைய அபிஷேகம் வந்து விட்டால் புதியவனாக மாறுகிறான். தேவ அபிஷேகம் என்ன நிரப்பப்பட்டால் புதியவைகள் தோன்றுகிறது. எனக்குள்ளே பழைய காரியங்கள் இருந்துதான், இன்னும் பழைய காரியங்கள் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா இன்னும் நான் தேவனுக்குள்ளாக இல்லை. என்னுடைய செயல்பாடு, என்னுடைய பேச்சு, என்னுடைய நடக்கை, என்னுடைய எல்லாமே பழசு 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 பழசு. பழசை விட்டு என்னால் வெளியில் வர முடியலன்னா நான் தேவனுக்குள்ளாக இருக்கிறதுக்கான அடையாளமே இல்லை. அப்போ அபிஷேகம் என்பது தேவ அனாயிண்டிங் அப்படிங்கிறது என்னது சொல்லுங்க? எஸ், புதிய சிருஷ்டி, நியூ கிரியேஷன், நியூ ஹியூமன். சொல்லுங்க, நியூ கிரியேஷன், புது சிருஷ்டி, புதிய 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 கிரியேஷன். புதுசாகவே ஆண்டவர் என்னை உருவாக்குறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 5:17 சொல்லப்படுகிறது. 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கும் பொழுது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், நல்ல கவனிங்க அந்த வார்த்தையை, கிறிஸ்துவுக்குள் இருந்தால் என்னதுங்க? அப்படின்னா தேவனுடைய அபிஷேகத்துக்குள் இருந்தால், தேவனுடைய பிரசன்னத்துக்குள் இருந்தால், தேவனுக்குள் இருந்தால் எப்படி மாறுகிறான்? புது சிருஷ்டி ஆகிறான். மக்களே நல்லா கவனிச்சிங்களா? அந்த வார்த்தையை கவனித்தீங்களா? தேவனுக்குள் இருந்தால் என்னவா மாறுறான்? புது சிருஷ்டியா இருக்கிறான். தேவனுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. மக்களே கவனித்தீர்களா? நமக்கு இந்த வசனம் தெரிஞ்ச வசனம் தான். தேவ அபிஷேகத்துக்குள்ளே ஒரு மனிதன் இருக்கும் பொழுது அவனுக்குள்ள பழையசு இருக்கக்கூடாது. பழையவைகள் ஒளிந்தன. பழைய பேச்சு இருக்குது, இன்னும் எனக்குள்ள நிறையா பழைய கிரியைகள் எனக்குள்ள இருக்கிறது. இன்னும் பழைய பாரம்பரிய காரியங்கள் என்னை விட்டு அகரவில்லை. இப்போ நான் புது சிருஷ்டியா பழைய சிருஷ்டியா? இன்னும் பழசு தான், புதுசுக்கு மாறவே இல்லை. ட்ரெஸ் மட்டும் புதுசு புதுசாக போட்டுக்கிறோம். ஆனால் ஆளு உள்ள மாறல, வெளியில மட்டும் மாற்றத்தை உண்டு பண்ணி கொண்டு நாம் மனிதர்கள் முன்பதாக நல்லா இருக்கிற மாதிரி ஷோ காட்டிட்டு இருக்கிறோம். ஆனால் உள்ளுக்குள்ள மாறணும். வெளியில மாறுதோ இல்லையோ, உள்ள மாறணும். பாடல் வரிகள் சொல்லுகிறது, உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. அப்ப உள்ளான மனிதன் ஒவ்வொரு நாள், நாளுக்கு நாள், ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்? அப்ப அபிஷேகம் எனக்குள்ளே ஒவ்வொரு நாளும் ஊற்றப்படுகிறது. காரணம் என்ன? நான் புதிய மனிதனாக இருக்கீங்களா? அல்லேலூயா. பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாக. கொஞ்சம் உங்களை யோசித்து பாருங்க, உங்களுக்குள்ள என்னென்ன பழசு இன்னும் இருக்குது. என்னையே பார்க்காதீங்க, நீங்க உங்களையே யோசித்து பாருங்க. இன்னும் என்னென்ன பழைய காரியங்கள் இன்னும் உங்களுக்குள்ளே இருக்கிறது. கண்ணை மூடி 2 நிமிஷம் யோசித்து பாருங்க பார்க்கலாம். பாஸ்டர் சொல்லிட்டாருன்னு சொல்லி கண்ணை மூடி தூங்கிடாதீங்க. அவரே தூங்க சொல்லிட்டார் கண்ணை மூடி, நம்ம தூங்கிடுவோண்டா வாய்ப்புகள் அப்படின்னு. கண்ணை மூடி கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்ம வாழ்க்கையில் இன்னும் என்னென்ன காரியங்கள் நம்மை விட்டு விலகலை. என் பேச்சு மாறிடுச்சா? என் செயல்பாடு மாறிடுச்சா? என்னுடைய பழைய காரியங்களை நான் விட்டு விலகி விட்டேனா? இது சிந்திக்க வேண்டிய நேரம். ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார்.
ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை இருக்கிறது. இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிதானிக்கும்படியாக, we want to analyze ourselves, நம்மை நாமே நிதானிக்கும்படியாக கர்த்தர் உணர்த்துகிறார். எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன விஷயத்தை நம்ம இன்னும் களைய வேண்டுமோ, வெட்ட வேண்டுமோ, வெட்ட வேண்டியவைகளை வெட்டி அகற்ற வேண்டும். தெளிவாக வசனம் போட்டிருக்கிறது. மக்களே, வசனத்துக்கு வருவோம். யோசித்து பார்த்துருப்பீங்களா? யோசித்து பார்த்தீங்களா? நம்ம சரி பண்ண வேண்டிய விஷயத்தை சரி பண்ணணும். ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் இருந்தால். எத்தனை வருஷமா நான் இருக்கிறேன்னு சொல்லுங்க? 10 வருஷமா இருக்கிறேன் கிறிஸ்துவுக்குள்ள. இன்னும் 10 வருஷமா சில விஷயங்கள் என்னை விட்டு அகலவில்லை. 15 வருடமாய் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். புது சிருஷ்டி இன்னும் உருவாக்கப்படவில்லை. பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதான. இன்னும் எல்லாம் புதிதாக மாறவில்லை. மாறுறது மட்டும்தான், சிலது மட்டும்தான் புதுசா மாறி இருக்குது. எல்லாம் புதிதாக மாறவில்லை. எல்லாம் புதிதாக மாறவில்லை. வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22, 23, 24 வசனத்தை வாசிக்க கேட்போம். அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். வசனம் தெளிவாக போட்டிருக்கிறது. புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள வேண்டும். எப்படி? அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போகும் இச்சைகளினாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. வசனம் தெளிவாக சொல்லுகிறதா? வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறதா? என்ன சொல்லுது? பழைய மனுஷனை களைந்து விட வேண்டும். அடுத்த வசனம், உங்கள் உள்ளத்திலே எப்படி? புதிதான ஆவி உள்ளவர்கள் ஆகி. புதிதான ஆவி என்றால் பரிசுத்த ஆவியை தரித்துக் கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது, பழைய காரியங்களை அகற்றிவிட்டு தள்ளிவிட்டு புதியவைகளை தரித்துக் கொள்ள வேண்டும். புதியவைகளை தரித்துக் கொள்ளாத பட்சத்தில் பழையவைகளை விட்டு விலகாமல் புதுசு உள்ள வராது. புதுசு, நல்லா கவனிங்க, அவருடைய வார்த்தை சொல்லுது, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலை சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். எதை தரித்துக் கொள்ள வேண்டுமா? தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட, எனக்குள்ளே இருந்து என்னை பார்க்கிறவர்கள் தேவனுடைய சாயலை தரித்துக் கொண்டிருக்கிற மனிதனை பார்க்கிறார்களா? ஐயோ, இவங்க கிட்ட பேசுறதுக்கே கொஞ்சம் நமக்கு பயமா இருக்குதியா. இவன் எப்ப வம்பிழுப்பானே தெரியலையே. இது என்ன சாயல் சொல்லுங்க? இது என்ன சாயல்? கிறிஸ்துவின் சாயலா? இல்லை. நீங்க பண்ணீங்கன்னா நானும் பண்ணுவேன். இது கிறிஸ்துவின் சாயல் அல்ல. என்னால் அவங்களை மன்னிக்கவே முடியாதுங்க. இது கிறிஸ்துவின், தேவனுடைய புதிய சிருஷ்டியை தரித்துக் கொள்ளுங்கள். தரித்து கொண்டிருந்தா இப்படிப்பட்ட வராது. மக்களே, புரிகிறதா? அப்ப அபிஷேகம் என்பது என்னது? புதிய மனிதன், புதிய சிருஷ்டியை உருவாக்குகிற அபிஷேகம். அபிஷேகத்தின் ஆசீர்வாதம் என்ன? என்னை புது சிருஷ்டியாக மாற்றுகிறது, என்னை புது மனிதனாக மாற்றுகிறது, என்னை புதிய ஒரு தோற்றத்தை காண்பிக்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. என்னை பார்க்கிறவர்கள் என்னை அல்ல, தேவனுடைய சாயலை சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனையே பார்க்க வேண்டும். புரிகிறதா உங்களுக்கு மக்களே? புரிகிறதா? நானே சிலரை பார்த்து ஐயோ இவன்கிட்ட பேசுறதுக்கே பயமா இருக்குதியா அப்படின்னு நானே யோசிக்கிறேன் இப்போ வரைக்கும். ஏன்னா எப்ப எப்படி இருக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. சிலர்லாம் திடீர்னு மாறிடுறாங்க. எந்த நேரத்தில் எப்படி? ஆமாம், திடீர்னு நல்லா தான் பேசிட்டு இருக்கேன், திடீர்னு பார்த்தா அவன் வேற ரூபத்தில் இருக்கான்.
என்னடா என்ன இவ்வளோ நாள் நல்லா தானே இருந்தாங்க, ரூபம் மாறிடுச்சு. ஆள் மாறி இல்லை, ஆள் அப்படி தான் இருக்கு, உள்ள இருக்கிற ரூபங்கள் மாறுகிறது. மக்களே, புது சிருஷ்டி, நியூ கிரியேஷன். நியூ கிரியேஷன். ஆதியில் தேவன் வானத்தை பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. அந்த ஒழுங்கின்மையை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்றுதான் அவர் புதியவைகளே செய்தார். புதியவைகளே செய்தார், அந்த ஒழுங்கினத்தை ஒழுங்குபடுத்த. அப்ப ஆவியானவர் நமக்குள்ளே ஆவியை கொடுக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அந்த ஒழுங்கினம் எல்லாம் ஒழுங்கா மாறணும்னு அவர் கொடுக்கிறாரு. நிறைய நேரம் நம்ம அந்த ஒழுங்கீனமான காரியத்தை மாற்றுகிற ஆவியானவர் பெற்றுக்கொண்டுமே ஒழுங்கீனமாக இருக்கிறோம். ஒழுங்குபடுத்த வேண்டிய விஷயத்தை ஒழுங்குபடுத்த விட்டு கொடுக்காமல் டெடிகேட் பண்ணுவதற்கு, நம்மளைய பிரதிஷ்டை பண்ணுவதற்கு விட்டு கொடுக்கறதில்லை. டெடிகேட் பண்ணுறதுக்கு, பிரதிஷ்டை பண்ணுவதற்கு தேவ சமூகத்தில் முழுமையாக ஒப்பு கொடுத்தாதான் டெடிகேட் பண்ண முடியும், அர்ப்பணிக்க முடியும். அர்ப்பணிச்சாதான் இப்படிப்பட்ட புது சிருஷ்டியே காரியம். விருத்த சேதனம் ஆனாலும் சரி, விருத்த சேதனம் இல்லாமைனாலும் சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ புது சிருஷ்டியா மாறி இருக்கியாப்பா. அதான் வசனம் சொல்லுது, எதை களைந்து போடணும்? முந்தின நடக்கைக்குரிய கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. நினைச்சு பாருங்க, நிறைய பழைய மனுஷன் நமக்குள்ள இன்னும் உட்கார்ந்துட்டு தான் இருக்கிறான். இன்னும் பழைய மனுஷன் நிறைய நம்மளை விட்டு விலகவில்லை. வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 7லிருந்து 17 வசனங்களை வாசிக்க கேட்போமா? ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். நம்பர் 1 என்ன தெரியுமா? முதல்ல பொய் சொல்றத நிப்பாட்டுப்பா. பழைய மனுஷனை களையணும்னா நம்பர் 1 என்னது? முதல்ல பொய் சொல்றதை நிறுத்து. நீ புதிய சிருஷ்டிங்கிறத மாறணும்னா முதல்ல என்ன பண்ணணும்? டோன்ட் லை. மனிதனுக்கு பொய் சொல்றதை விட்டுருங்க, ஆண்டவர்கிட்டே நிறைய பொய் சொல்றோம். நம்ம ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாருன்னு தெரியும், ஆனாலும் ஆண்டவர்கிட்டே. ஆமா, நல்லா கவனிங்க. ஆதாமும் ஏவாளும் ஆண்டவர் தான் படைச்சாரு, படைச்சவர்கிட்டயே, கிரியேட்டர்கிட்டயே போய் சொல்றான். அவர் கிரியேட்டருங்க, புது சிருஷ்டியை உண்டு பண்ணவர் அவர் தான். உண்டு பண்ணவர்கிட்டயே என்ன சொல்றான்? போய் சொல்றான். ஆண்டவரே, நாங்கள் ஒளிந்திருக்கிறோம். ரைட்டு, நீ ஒளிந்திருக்கிறதா எனக்கு தெரியும் இல்லை? ஏன்னா இந்த தோட்டத்தை வடிவமைச்சதே நான் தான். இந்த தோட்டத்தில் எதை எங்கெங்க வைக்கணும்னு ஸ்ட்ரக்சர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்சு அதை உருவாக்கி அதை வச்சதே நான் தான். நீ எங்கே இருப்பன்னு எனக்கு எல்லா இடமும் என்னுடைய ஸ்கேனிங்கில் இருக்குது. நான் ஸ்கேன் பண்ணி நான் பார்த்துருவேன். ஆண்டவர் பார்த்துட்டார், ஆவியானவர் பார்த்துட்டு தான் கேட்குறாரு. நல்லா கவனிங்க. அவன் வெளியில இருந்தானே ஏன் கேட்டிருப்பாரு? கேட்க மாட்டார். அவன் ஒளிஞ்சிருந்தா அவரு கேட்கணும் அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? அவனை நேருக்கு நேராக பார்த்துருப்பாரு. இவன் கண்களுக்கு முன்பாக இல்லாமல் அவன் மறைந்திருக்கிறதை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, அம்மாகனே நீ எங்க இருக்கிற? ஆண்டவரே, நாங்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறோம். அடுத்தது, இந்த பழத்தை நான் சாப்பிட்டேன், அதை சாப்பிட்டேன், ஸ்திரீயாளர் கொடுத்தான், அது வந்துச்சிருச்சு, இது வந்துச்சிருச்சு, மேலும் 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 மாற்றி 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 ஒவ்வொரு காரியத்திலையும் தேவ சமூகத்தில் தேவனுடைய அந்த வார்த்தையை மீறி செயல்பட்டது. நல்ல கவனிங்க வசனத்தை. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து ஓடுங்கள். முதல்ல என்ன தெரியுமா? ஏன் தெரியுமா? வசனமே சொல்லுது, பழைய பாம்பாகிய பிசாசு அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? பொய்க்கும் பிதாவுமாய் இருக்கிறான். பொய்க்கும் பிதாவுமாய் இருக்கிறான். அவனுடைய வேலை என்ன தெரியுமா? நம்மளையே பொய் சொல்ல வைப்பான். ஏன்னா அவன் பிதா. அவனுடைய வேலை என்னவென்றால், இப்போ அவன் நீ ஆண்டவரை பிதான்னு சொல்ல போறியா இல்லை என்ன பிதான்னு எடுத்துக்க போறியா? இப்போ நான் பொய் சொல்லலைன்னா நான் ஆண்டவரை பிதாவை எடுத்துக்கிறேன்,
பொய் சொல்லிட்டேன்னா என்னுடைய பிதா பிசாசா மாறிறான். ஏன்னா பொய்க்கும் பிதாவுமா இருக்கிற அந்த பொய்காரனை நான் தரித்து கொண்டு நான் பொய் பேச ஆரம்பிச்சிட்டேன். இப்ப நான் யாருக்கு சொந்தமானவன்? ஆண்டவருக்கு அல்ல. நாம் தேவனுடைய சிருஷ்டி அல்ல, நான் பிசாசின் சிருஷ்டியாக மாறிவிடுகிறேன். ஒரு என்ன இது சின்ன பொய் தானே சொல்றோம், இதுல என்ன இருக்குது? எப்படி சின்ன பொய் தானே, இதுல என்ன இருக்குது? கத்தி எடுத்து சொர்க்கம் கொடுத்து சின்ன குத்து தானே. எப்படி புரியுதா உங்களுக்கு? முதல்ல எதை நிப்பாட்டணும்? பொய் சொல்ற நிப்பாட்டணும். அப்பதான் பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கலைந்து போட முடியும். நம்பர் 2, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவுடையும்படிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டு இருக்கிறீர்களே. பழைய மனுஷனை விட்டுட்டு பொய்யை விட்டுட்டு நம்பர் 2 எதுக்கு வரணும் தெரியுமா? தேவனுடைய சாயலுக்கு ஒப்பான என்ன சாயல்? பூரண அறிவுடையும்படிக்கு. ஐயா, தேவ சாயல் உள்ள வந்துருச்சுன்னா அறிவு வந்துடும். தேவ சாயல் இல்லாதனால தான் அறிவில்லாம தான் போய் சொல்றோம். ஒருவேளை ஆடமுக்கு அறிவு இருந்திருந்தா அவன் தெளிவாக பேசியிருப்பான். ஆண்டவர், ஆமாண்டவரை ஸ்திரீயானவள் வந்து கொடுத்தா, நான் வேண்டான்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் நான் தான் வாங்கி சாப்பிட்டேன்னு அவன் சொல்லியிருக்கணும், அறிவுள்ளவனா இருந்தா. ஆனால் அவன் என்ன சொல்றான் தெரியுமா? நீர் உருவாக்கின ஸ்திரீ தான் எனக்கு கொடுத்தாள். இவன் அறிவு கெட்டத்தனமாக தான் பதில் சொல்றான். புரியுதா உங்களுக்கு என்னன்னு? காயின் ஆபேலை குறித்து கவனித்து பாருங்கள். காயின் ஆபேலை அடித்து கொன்று புதைத்து விட்டு ஆண்டவர் கேட்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரை அவன் எங்கன்னு எனக்கு தெரியாது. இவனுடைய பதில் எப்படி இருக்கிறது? அறிவு இல்லாம பதில். அறிவுடைய பதிலாக இருந்தால், ஆண்டவரே ஆமாண்டவரை கோவத்தில் அவனை குத்திட்டேன், கோவத்தில் கொண்டு விட்டேன், செத்து போயிட்டான், புதைச்சிட்டான் ஆண்டவரேன்னு உண்மையை சொல்லியிருப்பான். அவன் பொய் சொன்னனால தான் அவன் ஆண்டவர் சொல்ற, நீ சாகர வரைக்கும் வேர்வையை சிந்தி ரத்தத்தை சிந்தி கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு ஆண்டவரே எனக்கு இதை கொடுக்காதீங்க கொடுக்காதீங்க கொடுக்காது. இல்லை 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 இல்லை, உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். தாவீது எழுதும்போது சொல்லுகிறார், என்னது? உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், ஆனால் என் உள்ளத்திலோ உண்மை வரமாட்டேங்குது. புதிய மனிதனை, புதிய சிருஷ்டி, த நியூ கிரியேஷன் என்ன தெரியுமா? இதுதான். நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட இருந்து மாறாம இருக்குது. அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பூரண அறிவுடையும்படிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, பூரண அறிவுடையும்படிக்கு. கவனிச்சிங்களா? அறிவு, பூரண அறிவு, புதிய மனிதனை தரித்துக் கொள்ளணும். ரைட். அடுத்தது 11ஆம் வசனம். அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியன் என்றும் புற தேசத்தான் ஒன்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறாரு. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியரும் உருக்கமான இரக்கத்தையும் தயையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். நல்லா கவனிச்சீங்களா? இதுதான் புதிய மனுஷனுடைய சாயல். முன்னாடி வசனம் வாங்கப்பா 12. முன்னாடி வசனத்துல பார்க்கும் பொழுது அழகா சொல்லப்படுது, புதிய மனுஷனுடைய சாயல் என்ன தெரியுமா? ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு. புதிய மனிதனுடைய அடையாளம் என்ன? லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. சொல்லியிருக்காங்க. என்னது? உருக்கமான இரக்கம். புரியுதா? இரண்டாவது தயவு, மூணாவது மனத்தாழ்மை. இன்னைக்கு நிறைய பேருக்கு மனத்தாழ்மை இல்லை. இன்னும் நான் மனத்தாழ்மை இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு பெருமையின் ஆவி, அது உள்ளுக்குள்ள இருக்குது. அது அப்பப்ப எட்டி பார்க்குது. எனக்கு தெரியும், அப்பப்ப எட்டி பார்க்குது. என்னதான் ஆண்டவர் மண்டையில தட்டினாலும் அந்த பெருமை என்ற வலையில் விழாதே, அது வறுமையை கொண்டு வந்திடும், பணத்திலே மயங்கி விடாது, அது பாதாளம் கொண்டு போய்விடும். பெருக்மான்சி எப்பயோ எழுதிட்டார் இந்த பாட்டெல்லாம்.
காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். அந்த வார்த்தை கவனிங்க, புரியுதா? மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்துக்கொண்டு. அடுத்தது என்ன வசனம் போட்டிருக்குது? ஆகையால் நீங்கள் தரித்து கொண்டிருங்கள். ஒரு எப்பா நீ மாத்தல நான் மாத்துறேன், இருங்க விட்டு நான் மாத்திக்கிறேன் விடு. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னிக்கிறது போல. அவர் எவ்வளவு என்னை மன்னிக்கிறாரு, என்னால் மட்டும் மற்றவனை மன்னிக்க முடியல. நான் பேசுகிற பொய்க்கு, நான் ஆண்டவர்கிட்ட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு என்னன்னு ஆண்டவருக்கே தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சுமே ஆண்டவர் மன்னிச்சு விட்றேன் பொழைச்சி போன்னு ஆண்டவர் நம்மளை விட்டுட்டு இருக்காரு. ஆனால் நான் விடமாட்டேன். ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்லுவார். ஒருத்தன் இருந்தான், ஒரு அதிகாரி, ஒரு பெரிய ஆஸ்தியான். அவன் அவனுக்கு கடன் வாங்கிட்டு நிறைய பேர் போனாங்க. அதில் ஒருத்தனை கூப்பிட்டு, ஏன்டா கடன் கட்டியா? என்னால் கடனை கட்ட முடியல. சரி உன் கடனை மன்னிக்கிறேன் போ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாரு. ஆனால் அவனிடத்தில் ஒருவன் கடன் வாங்கினவனை அவன் கழுத்தை நெருக்கிறான். இதை கேள்விப்பட்டன இவருக்கு கோபம். ஏண்டா உன் கடனையை நான் மன்னிச்சேன், நீ அவனுடைய கடனை உன்னால் மன்னிக்க முடியாது, வாடான்னு சொல்லி உன்னை கொல்ற, இவனை தூக்கி கிணத்துல போடுங்கடா அப்படின்னா. நல்லா கவனிங்க மக்களே, இப்படி தான் நிறைய நேரம் ஆண்டவர் நம்மளை மன்னிச்சிடுறாரு, ஆனால் நம்ம மற்றவங்களை மன்னிக்க மாட்டேங்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, கிறிஸ்து உங்களுக்கு மன்னிக்கிறது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்கள். இதுதான் புது சிருஷ்டி, இதுதான் புது மனிதன். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளும். ஒரு மனிதனுக்குள்ளாக தேவ அன்பு இருந்து விட்டால் இது எல்லாத்தையும் சாணம் செஞ்சிருவான். கொஞ்சம் பொறுமையாக இருங்கய்யா, அமைதியாக இருங்கய்யா அப்படின்னா சிலர்லாம் கொந்தளிப்பாங்க, சுடுதண்ணியை காலில் ஊற்றுன மாதிரி. மக்களே, தேவ அன்பு முடியுது. ஒரு 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 மனிதன் புதிய சிருஷ்டியாய் மாறுகிறான் என்றால் அதற்கு ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? தேவ அன்பு. அடுத்த வசனம் 15. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நன்றி அறிதல். அந்த வார்த்தையை கவனிங்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களுமா இருங்கள். தேவன் நமக்கு செய்கிற நன்மைகளை நினைத்து நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள். 16. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாக இருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாவது, நல்ல கவனிங்க, வார்த்தையினாலாவது கிரியைகளினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். ஹல்லேலூயா. புரிகிறதா? தேவ சிருஷ்டி, புதிய சிருஷ்டி. நீ எதை செஞ்சினாலும் ஃபர்ஸ்ட் அவரை முன்னிலையாக நிறுத்தி அவர்தான் எல்லாமேன்னு சொல்லி கிரியைகளினாலாவது வார்த்தையினாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரையே தரித்துக்கொள்ளு, அவரையே தரித்துக்கொள். அவர் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாதுயா. அவர் தாயா உங்களைய பிழைக்க வச்சிருக்கிறாரு, அவர் தாயா உங்களை வாழ வைக்கிறாரு, அவர் தாயா உங்களை நடத்துகிறாரு. அவர் இல்லாமல் புது சிருஷ்டியாக ஒருவரும் வாழ முடியாது என்பதை அவர் தெளிவாக காட்டுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம். ரோமர் 6 அதிகாரம் 6, 7, 8 வசனத்தை வாசிக்கலாமா? நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். நல்ல கவனிங்க, ஆண்டவர் ஏற்கனவே சிலுவையிலே நம்முடைய பாவங்களை, நம்முடைய பழைய மனுஷனை எல்லாத்தையும் களைஞ்சு சிலுவையிலே அரைஞ்சு வீசி எறிஞ்சிட்டார். வசனம் தெளிவாக தான் போட்டிருக்குது. இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, இனி உலகத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக, உலக சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக
நம்முடைய பழைய மனுஷனை அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டதென்று முதல்ல அதை புரியணும். நிறைய பேர்த்துக்கு இன்னுமே அந்த ஃபீலிங்கே இல்லை. இன்னும் நான் கிறிஸ்துவுக்குள்ளே என்னையே ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படிங்கிறதே, இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள்ளே இருக்கிறார் என்பதையே நான் நிறைய நேரம் புரியல. ஆண்டவர் அவர் பாட்டுக்கு இருக்கட்டும், நான் பாட்டுக்கு இருக்கிறேன் அப்படின்னு சிலர்லாம் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். வசனம் தெளிவாக போட்டிருக்கிறது, சிலுவையிலே அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம ஒரு பவுண்டரிக்குள்ளே இருக்கிறோம். எப்படி சொல்லுங்க? ஆண்டவருடைய ஏரியாவில் வட்டத்துக்குள்ளே இருக்கிறோம். ஆண்டவர் நினச்சிருந்தா ஆதாமியும் ஏவாளையும் அந்த ஏதேன் தோட்டம் இல்லாமல் எங்கே வேணாலும் அலைந்து திரியுங்கள் என்று விட்டிருக்கலாம். இல்லை, ஆண்டவர் அந்த ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அதிலே அவர்களை விட்டு, நீங்கள் இதுக்குள்ளே இருந்த இந்த ஏரியாக்குள்ளே இருங்க, இது நம்ம ஏரியா, இது பாதுகாப்பான ஏரியா, இதில் சகல நன்மைகள் இருக்கிறது, இதில் நான் உலாவுவேன், இதில் என்னை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், நான் உங்களை அறிந்து கொள்வேன், இப்படியெல்லாம் ஒரு உடன்படிக்கை. இப்போ அவர்கள் இந்த ஏரியாவை மதிக்கவே இல்லை. அவன் உள்ளத்தில் எது சந்தோஷமாய்ப்பட்டதோ அதை செய்ய வேண்டும் என்று விரும்பினான். ஆண்டவர் என்ன பண்ணாரு? தோட்டத்தை விட்டு முதல்ல தூக்கி வெளியில் போடு. அடுத்தது என்னது? கதவை. அதுக்கப்புறம் காவலுக்கு சுடரொளி பட்டயத்தை ஏந்தி கொண்டிருக்கிற தூதர்களை வச்சுட்டார். இனி கதவு சாத்தி இருக்குன்னு திறந்தும் உள்ளேயும் போகும். ஏன் தெரியுமா? அவன் கையில் சுடரொளி பட்டயம், அவனை தாண்டி கதவை தாண்டி உள்ள வரணுங்கிறது கஷ்டம். மக்களை நல்லா கவனிங்க, ஆண்டவர் அவருடைய வட்டத்துக்குள்ள நம்மளைய வைச்சு சிலுவையில் அறையப்பட்ட, அதான் உலகத்தில் அறையப்பட்ட இல்லை, நான் கிறிஸ்துவுக்குள். அதான் வசனத்தை வாசித்தோம். என்னது? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால். அப்ப கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே. அப்ப அவருக்குள்ளே. அதனால நான் உலகத்தின் காரியத்துக்கு பின்னாக போயிட்டு இருக்க கூடாது. நான் 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு வீடியோ வந்துச்சு. அந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு ஊழியர் தன்னுடைய சபையில் பேசி கொண்டிருக்கிறார். என்னென்னா, அந்த சர்ச்சு ஒரு பெண்டிகாஸ்ட் சர்ச்சு தான், பெந்தகோஸ்தே சபை, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு நிரம்பி இருக்கிற சபை. அந்த சபையில் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ட்ரெண்டுக்கு ஒரு திருமணம் ஃபிக்ஸ் ஆகுது. ஒரு பையனுக்கு ஒரு பிள்ளைக்கு திருமணம் ஃபிக்ஸ் ஆகுது. திருமணம் ஃபிக்ஸ் ஆகி ஆவிக்குரிய காரியத்திலே நடத்தப்பட போகிற ஒரு திருமணம். ஆனால் இன்னும் திருமணம் நடக்கிறதுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குதான். அவர் சொல்கிறார், அதுக்குள்ளே ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங்க்கு போயிட்டாங்க. என்னது? ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங்கு போயிட்டாங்க. அவன் போய் வளைச்சி ஷூட்டிங்கில் எடுத்து, வீடியோவை எடுத்து, ஃபோட்டோவை எடுத்து எல்லாம் பண்ணி, இது பாஸ்டருக்கு தெரிய வந்து அந்த பாஸ்டர் போட்டு கிளின்னு கிழிச்சு படுக்க போட்டு தொங்க போட்டு அறுத்துட்டார். ஏன்னா ப்ரீ வெட்டிங் அப்படிங்கிறது எப்போ வந்துச்சு? அன்னைக்கு ஆதாமி ஏவாளையும் கர்த்தர் இணைச்சாரு. அன்னைக்கு ரெபேக்காலை சந்திக்கும் பொழுது ஈசாக்கு போய் பொண்ணு வாக்கல. ஈசாக்கோட அப்பாவும் சொல்லுங்க பொண்ணு வாக்க போகல. யார் அம்சா சொல்லுங்க? அவன் போனான். என்ன நடந்துச்சு? அவன் போனான், நின்னா, பார்த்தான், வரியாமானா, அந்த அம்மா வரணுச்சு, ஏறி வந்துச்சு, நேராக வந்து முக்காடை போட்டுச்சு, நேராக வந்துச்சு. கிட்ட வரும் பொழுது இது நெருங்கும் பொழுது சொல்கிறாங்க, யார்? ஈசாக்கினுடைய. உடனே அந்த அம்மா தலையை மூடிச்சு. உடனே ஈசாக்கு அவன் கூடாரத்துக்கு கூட்டிக் கொண்டு போய்விட்டான். மக்களே, இதுதான் தேவனுடைய திருமணம். இப்போ நம்ம திருமணம்லாம் எப்படி நடக்குது? அங்கே ஆண்டவரை பார்க்க முடியல, எல்லாத்தையும் பார்க்கலாம். கிறிஸ்தவர்களை திருமணம் செய்யும் பொழுது உலகம் நிறைந்திருக்கிறது 10% தான் ஆண்டவருக்கு இடம். மீதி 90 லைட்டை போடு, அதை போடு, இதை போடு, பேண்டு செட் அடிக்கலாம். ஆனால் ஆண்டவரை வச்சுட்டு அடிக்கணும். நிறைய திருமணத்தில், கிறிஸ்தவ திருமணத்திலேயே பேண்டு செட்டை வச்சுக்கிட்டு சினிமா பாட்டெலாம் வாசித்துட்டு இருக்கிறாங்க. தெரியுமா? நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். என்னடா அது இவ்வளோ நேரம் சர்ச்சில் கல்யாணம் பண்ணிட்டு இப்படி வந்தான், இங்கே வந்துன்னு என்ன ஏதோ சினிமா பாட்டுக்கு சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா பாட்டாய் போடவில்லை, இசையாய் சினிமா பாட்டை இசைத்து கொண்டிருக்க. நான் போய் அங்கே இருக்கிறவங்ககிட்ட, ஏங்க
இவ்வளவு நேரம் என்னமோ அங்கே சர்ச்சில் என்னமோ செஞ்சீங்க, இப்போ சினிமா பாட்டு அடிச்சுட்டு கிடக்கிறான் டண்டனக்கா டண்டனக்கான்னு, உங்கள் காதுகள் எல்லாம் அது கேட்கலையா அப்படின்னா அவர் என்னை பார்க்குறாரு, நான் அவரை பார்க்குறேன். அவருக்கு என்கிட்ட பதில் சொல்ல முடியல, நான் அப்படியே வந்துட்டேன். அப்போ நல்லா கவனிங்க, அது என்னங்க இசை தானே மக்களே. நன்றாக கவனிங்கள், வசனம் சொல்லுகிறது அழகா சொல்லுது, இனி பாவ ஊழியம் செய்யாத. ஒரு காலத்தில் நீ ஊழியம் செஞ்சப்பா, இப்போ நீ ஆண்டவருடைய புது சிருஷ்டி. கிறிஸ்தவ திருமண வீட்டில் ஸ்பீக்கர் பாக்ஸை வச்சு சினிமா போட்டு அடி அடின்னு அடிக்கிறானுங்க. ஒரு இடத்துல போகிறேன், பாஸ்டர் வர்றாரு, பாஸ்டர் வர்றாரு, ஆஃப் பண்ணுங்கிறான். சினிமா பாட்டு பாஸ்டர் காதில் கேட்டுட்டு என்ன பண்ணுது, ஆஃப் பண்ணு. பாஸ்டர் போனதுக்கு அப்புறம் போட்டுக்கலாங்கிறான் ஒருத்தன். நல்லா கவனிச்சிங்களா? அப்போ அவன் யாருக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறான்? புதிய மனுஷனை தரித்து கொண்டு இருக்கிறோமா? செய்யலாம். காலங்கள் மாறுது, சூழ்நிலை மாறுது, ட்ரெண்டுன்னு வருது. எதை எடுத்துக்கணுமோ அதை மட்டும் எடுத்துக்கணும். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தேவனை ஒதுக்கிடக்கூடாது. நான் டிஃப்ரெண்ட்டு அப்படிங்கிறத காட்டணும். நான் கேரளா பெண்டிகாஸ்டோடைய திருமணத்தை பார்த்து பாருங்களேன். கேரளா பெண்டிகாஸ்ட் திருமணம், அந்த சர்ச்சு முழுவதும் சொந்தக்காரங்க கூட வெள்ளை தான் போட்டிருப்பாங்க. ஒருத்தர் கூட கலர் ட்ரெஸ் பார்க்க முடியாது திருமணத்தில். பொண்ணு மாப்பிள்ளை பாஸ்ட்டு அங்கே இருக்கிற ஸ்டேஜில் இருக்கிறவங்க, அந்த சர்ச்சு எல்லாமே வெள்ளையாக தான் இருக்கும். ஒரு இம்புட்டுக்காண்டு கலர் கூட பார்க்க முடியாது. எதுவுமே இருக்காதுங்க. ஒரு பலூன் கூட இருக்காது, எதுவுமே இருக்காது. அவங்க பாட்டுக்கு வருவாங்க. பொண்ணு மாப்பிள்ளை 2 பேர்த்து கையிலையும் பைபிள் இருக்கும். பாஸ்ட் ஜோம் பண்ணுவார், பிரசங்கம் பண்ணுவார். பொண்ணு மாப்பிள்ளையுடைய அப்பா அம்மாவை கூட கூப்பிட்றதில்ல. பொண்ணு மாப்பிள்ளை கையை பிடிச்சி, நீங்களே கையை பிடிச்சிக்கோ, ஜோம் பண்ணி அவ்வளோதான், கர்த்தரவங்களை ஆசீர்வா, கிளம்பிப்போ, அவ்வளோதான், முடிச்சுட்டாங்க கல்யாணத்தை. நான் என்னடா பயங்கரமாக நடத்துறீங்க மக்களே. இன்றும் நடந்து கொண்டு இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் காட்டுகிறார்கள், நாங்கள் உலகம் இல்லை, நாங்கள் வேற, நான் புது சிருஷ்டி அப்படிங்கிறத அவன் உலகத்துக்கு காட்டணும்னே செய்யறான். மக்களே, உலக பார்க்கணும், நான் உலகத்துக்குரியவன் அல்ல. நான் பழைய மனிதனை சிலுவையில் எப்பயோ அரைஞ்சிட்டேன். இனி பழைய மனுஷனை நான் எடுத்துட்டு போறதில்லை. நான் சிலுவையில் அவரோடு கூட அறையப்பட்டு விட்டேன். அதான் வசனம் சொல்லுது, மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். நான் எல்லா பழைய காரியங்களையும் கிறிஸ்துவுக்குள்ளாக விட்டுவிட்டபடியினால நான் எப்படி இருக்கிறேன்? விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். இப்போ நான் விடலைனா, இப்போ விடாம நான் இருக்கிறேன்னு என்னது? விடுதலையாக்க படலை. சொல்லுங்க, இன்னொரு 4 வருஷம் தான் இருக்கு, முடிச்சிடறேன், கவலைப்படாதீங்க. சொல்லுங்க, இன்னொரு 17 நிமிஷம் இருக்கு, 17 மினிட்ஸ், முடிச்சிடறேன். பாவ மனுஷனையும் பழைய மனுஷனையும் தனித்து கொண்டிருக்கிறபடினால இன்னும் விடுதலையாக்கப்படவில்லை. அங்க வசனம் சொல்லுது, நீங்கள் ஏற்கனவே உங்களை எல்லாத்தையும் நீக்கி உங்களை விடுதலையாக்கி தூக்கிட்டு வந்துட்டய்யா. ஹல்லேலூயா. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். நான் அவரோட செத்துட்டேன், என் பழைய மனுஷனை புதைச்சிட்டேன், புதிய மனுஷனா வாழ்றேன் அப்படின்னு நான் நம்புறேன். கர்த்தர் என்னை புதிய மனுஷனாய் மாற்றி என்னை நடத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நல்லா கவனிச்சிங்களா? நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிறது. கவனிச்சிங்களா? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உலகத்தால் பிறப்பதெல்லாம் அப்படியே மாற்றி படிங்க பார்க்கலாம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், உலகத்தால் பிறப்பதெல்லாம் தேவனை ஜெயிக்கும். எஸ். இப்ப நான் உலகத்தால பெறப்பட்டவனாய் வாழ்ந்தால் தேவனை மேற்கொண்டுட்டு போறேன், ஓவர்டேக் பண்றேன், சபையை ஆண்டவரை மீறிட்டு போறேன், ஆவிக்குரிய காரியத்தை மீறிட்டு நான் செயல்படுறேன், உலகத்தின் காரியங்களை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், உலகத்தால் பிறப்பதெல்லாம் தேவனை ஜெயிக்கிறது. நான் உலகத்தை ஜெயிக்கிறேனா இல்ல உலகம் என்னை ஜெயித்து கொண்டு இருக்கிறதா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. புது சிருஷ்டி, அபிஷேகம் பண்ணப்பட்ட புது சிருஷ்டி உலகத்தை ஜெயிக்கிறதா இல்ல அபிஷேகம் பண்ணப்பட்ட சிருஷ்டியை உலகம் ஜெயித்து கொண்டிருக்கிறதா?
சிந்திச்சு பாருங்கள். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆவது வசனத்தை வாசிக்கலாம். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்து போம், உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக. மக்களே நல்ல கவனிங்க, வார்த்தையை நல்லா கவனிங்க. ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. சிலருக்கெல்லாம் உலகம் இல்லைன்னா சோர்ந்து போயிடுறோம். உலகத்தின் காரியம் இல்லைன்னா சோர்ந்து போயிடுது. ஐயோ 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 அப்படின்னு டயர்ட் ஆயிருது. உலகத்தின் சிற்றின்பம் இல்லை என்றால் சோர்வு வந்து விடுகிறது. கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலன்னா சிலருக்கெல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது. கொஞ்ச நேரம் தான் நான் டிவி பார்க்குறேன். கொஞ்ச நேரம் ஃபோனை பார்க்கலன்னா சிலருக்கெல்லாம் பைத்தியம் முடிச்சிடும். ஐயோ ஐயோ ஐயோன்னு. அப்படி புரிகிறதா? வசனத்தை கவனிங்க. சிலருக்கெல்லாம் டயர்டாயிருது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உலகத்துக்கு சோர்ந்து போகாமல் ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. இப்போ ஆண்டவர் விரும்புகிறது என்ன தெரியுமா? உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும்னு தான் தேவன் விரும்புகிறாரு. அதுக்கு தான் இந்த அபிஷேகத்தை கொடுக்கிறாரு. இந்த அபிஷேகம் புதிய மனிதனை தரித்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரே தவிர, புதிய மனிதனை தரித்து கொள்ள வேண்டும், பழைய மனுஷனை புறம்பே தள்ளிவிட வேண்டும். பழைய மனுஷனானது அழியப்பட வேண்டும், அழிந்தும். மக்களே, இன்னைக்கு ஆவியானவர் தெளிவாக பேசுகிறார். இன்னும் பழைய காரியங்களை, பழைய மனுஷனை தரித்து கொண்டு இன்னும் அழிக்காமல் நீங்கள் பிடித்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் ஆபத்து வேற யாருக்கும் இல்லை, உங்களுக்கு தான். அப்பப்போ சிலருக்கெல்லாம் அந்த கேரக்டர் வந்துட்டு போகும். வேதத்திலேயே நீங்கள் பாருங்களேன், பேதுரு ஆண்டவர் அவனை ரட்சித்தார், அவனை அபிஷேகித்தார், ஆண்டவரை சோறு போட்டார், ஆண்டவரை நடத்தினார், எல்லாம் ஆண்டவர் செய்தார். ஆண்டவரோடே கூட இருந்தவன் ஆண்டவர் மரித்ததுக்கு அப்புறம், மக்களே சொல்லுங்க, ஆண்டவர் மரித்ததுக்கு அப்புறம் பழைய மனுஷன் வந்துட்டான். எங்க போயிட்டான்? ஆட நம்ம வேலைக்கு போவோம்டா. யோபுனுடைய மனைவியை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். தேவனை தூஷித்து விட்டு உன் ஜீவனை விட்டு தொலைடா, காரியம்லாம் முடிச்சிடறேன் நான் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா சொல்லுது. ஏன்? தேவ சமூகத்திலிருந்து சகலத்தையும் பெற்றுக்கொண்ட அம்மா இப்போ பழைய மனுஷன் உலகத்துக்கு போகுது. என்ன இந்த இதெல்லாம் தாங்க முடியாது, இதெல்லாம் டயர்டாக்குது, சோர்ந்து போக வைக்கிறது. என் பிள்ளைகளை இழந்து விட்டேன், நான் எவ்வளோ சொஃபஸ்டிகேட்டாக வாழ்ந்தேன் தெரியுமா, எல்லாம் அழிஞ்சு போச்சு. இப்போ நடுத்தர நிற்கிறேன்டா யோபு, ஒன்றால் நீ ஆண்டவர்ன நான் எப்படி வாழ்ந்த ஒரு பெண் தெரியுமா, இப்பொழுது இப்படி நிற்கிறது காரணம் ஒன்னால தான், நீயும் செத்து தொலை. அந்த அம்மானால ஏற்றுக்கொள்ள முடியல, சோர்ந்து டயர்ட் ஆகுது. ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டோடைய வார்த்தை அவனே சொல்கிறான், யோபு என்ன தெரியுமா, பைத்தியக்காரி மாதிரி பேசுகிற நீ. மக்களே, ஏனென்றால் யோபுவுக்கு தெரியும் அவன் ஒரு புது சிருஷ்டி. அதான் அவன் சொல்கிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். நான் அவன் சொன்ன வார்த்தை நல்லா கவனிங்க. புது சிருஷ்டினா நிர்வாணியாக வந்தேன். புது சிருஷ்டிக்கான அடையாளமே அதுதான். நிர்வாணியாக போவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத். இது தாங்க புது சிருஷ்டியோட வாயிலிருந்து வருகிற வார்த்தை. நான் ஒன்றும் கொண்டு வரவில்லை, நான் ஒன்றையும் எடுத்து போவதும் இல்லை. மக்களே, புது சிருஷ்டியினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? இதுதான். கர்த்தர் எவ்வளவு உயர்த்தினாலும், கர்த்தர் எவ்வளவு எடுத்துக்கிட்டாலும் தாழ்த்தினாலும் புது சிருஷ்டி புது சிருஷ்டி தான். யோபு கர்த்தர் கொடுத்த பொழுது கர்த்தரை உயர்த்தி விட்டு, கர்த்தர் எடுத்துக்கிட்ட போது கர்த்தர் என்ன இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி கர்த்தரை விட்டு விலகுகிறதே இல்லை புது சிருஷ்டியினுடைய அனுபவம். என்ன நடந்தாலும் புது சிருஷ்டி புது சிருஷ்டி தான். யோபுவை போல இருக்க வேண்டும். கீழ்ப்படியாமை அப்படிங்கிறத ஒரு சைடு இருந்தாலும் அவனுடைய கிரியைகளினால தான் அவன் கீழ்ப்படியாமல் போகிறான். யாரு? யோனா. கர்த்தர் சொல்கிறார், தேவ ஆவியானவர் அவனை ஊழியக்காரனாய் தெரிந்தெடுத்து அபிஷேகம் பண்ணி அவனை நினிவேக்கு போ அப்படின்னு அவனை நடத்தினா, அவனுடைய கால் கீழ்ப்படியாமை நிமித்தமாக தர்ஷீஷுக்கு ஓடுகிறது. வார்த்தை வாஸ்தம். உங்கள் வார்த்தையினாலாவது உங்கள் கிரியைகளினாலாவது. இப்போ
அந்த ஆவி அவனுக்குள்ள இருந்தாலும் கீழ்ப்படியாமைன்ற மாம்சம் அவனை டிராக் பண்ணி வேற வழியில் அவனை இழுத்து போகுது, வேற வழியில் அவனை இழுத்துட்டு போகுது. புரிகிறதா? புரிகிறதா? தேவனோடு இருந்த 12 சீஷர்களில் ஒருத்தன் தேவனோடு இருக்கிறான். தேவ அபிஷேகத்தை பெற்று தேவனோடு இருக்கிறவனுக்குள்ளாக தேவன் இடம் கொடுக்க வேண்டிய விஷயத்தில் அவன் பணத்தின் மேலே இடம் கொடுத்தபடியினால பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு அவன் டிராக் ஆகி யாரை காட்டி கொடுக்குறான்? எஜமானையே காட்டி கொடுக்குறான். காரணம் என்ன? அவனுக்குள்ளே தேவ புது சிருஷ்டி இல்லை. பழைய மனுஷன் அப்பப்போ வந்துட்டு போகிறான். இவெல்லாம் எக்ஸ்ட்ரீம் லெவல். தேவனை காட்டி கொடுக்கிற அளவுக்கு போன பழைய மனிதன் அவனுக்குள்ளே இருந்து மாறவில்லை, மாறவில்லை. மக்களே, ஆவி என்ன நம்மோடு பேசுகிறாரா? சவுல் ராஜாவாக மாறின பிறகும் அவனுடைய பழைய மனுஷனுடைய புத்தி தாவீதை போட்டு தள்ளிடணும். என் முன்னாடி ஒருத்தர் நிற்க கூடாது, தாவீதை காலி பண்ணிடணும், தாவீதை காலி பண்ணிடணும், தாவீதை முடிச்சிடணும். அவனுடைய ராஜ்யபாரத்தில் மிகப்பெரிய ராஜாவாக இருந்தாலும் அவன் எண்ணமெல்லாம் தாவீது மேலே தான் இருந்துச்சு. காரணம் என்ன தெரியுமா? அவன் தேவனால், அதனால வசனம் சொல்லுது, தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனுக்குள்ள. அது வரைக்கும் வேற ஆவியை கர்த்தர் கொடுத்தார். இப்போ அவன் புத்திக்கு தகுந்த மாதிரியே ஆண்டவர் பொல்லாத ஆவியவே அவனுக்கு கொடுத்து விட்டார். மக்கள் எல்லாம் கவனிங்க. புது சிருஷ்டியா இல்லை புதிய சிருஷ்டியை அழித்து விட்டு மீண்டும் பழைய ஆவியையே பெற்றுக்கொள்ள போகிறீர்களா? வாசிக்கலாமா? தொடர்ந்து எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13, 14, 15, 16 வசனங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள், நல்ல கவனிங்க, முன்னே எப்படி இருந்தீர்கள்? எங்கே இருந்தீர்கள்? சபைக்கு வெளியே. ஒரு காலத்தில் இருந்தோம், இப்போ இல்லை. இப்பொழுதோ கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சபீமமானீர்கள். மக்களே, தெளிவாக வசனம் போட்டிருக்கு. முன்ன ஒரு காலத்தில் எங்க இருந்தீங்க? எங்கேயோ இருந்தீங்க. இப்போ எங்க இருக்கீங்க? பக்கத்தில் இருக்கீங்கயா. அவருடைய ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனாகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை நம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஹல்லேலூயா. மக்களை புரிகிறதா? பகையை சிலுவையினாலே கொன்று நமக்குள்ள இருக்கிற வஞ்சகத்தை எல்லாம் அவர் சிலுவையில கொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். சில நேரத்தில் அந்த ஆவி வெளியில் வரும்போது நம்மளை தட்டணும். நம்ம சில நேரத்தில் தட்டாமல் நம்மளை அமுக்காமல் விட்டுட்டோம்னா கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஆபத்தில் தான் போய் நிற்கும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இருதிரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். வாசித்து முடிக்க விரும்புகிறேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களை வாசிக்கலாமா? தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். ஓகே. இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. வசனத்தை கவனிச்சிங்களா? தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினாலே பாவம் செய்ய மாட்டான். தேவனால் பிறந்தபடியினாலே இனிமேல் எந்த விதமான உலகத்தின் காரியத்தையும் செய்ய மாட்டான். அடுத்தது, இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. இந்த வசனத்துக்கு விளக்கம் வேணுமா? விளக்கமே தேவையில்லை, நமக்கெல்லாம் புரியுது, தெளிவாக போட்டிருக்கிறது.
இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படுகிறது. ஓப்பனாகவே தெரிஞ்சிருது இவங்க யாரு அப்படின்னு. சர்ச்சுக்கெல்லாம் போகிறது வேஸ்ட்டுங்க நீங்கள் அப்படின்னே சொல்கிறான் நம்மளை பார்த்து. ஏன்னா நம்முடைய உலக காரியத்தை பார்த்தா ஓப்பனாக உலக மனுஷனே சொல்கிறான், எதுக்குங்க இவங்கெல்லாம் போயிட்டு, இவங்க போகிறது ஒன்று போகாதது ஒன்று பிரயோஜனமே இல்லைங்க. அவனே சொல்கிறான் பிரயோஜனமே இல்லை. அப்போ நம்முடைய கிரியைகள் புது சிருஷ்டி அப்படிங்கிறதை வெளிப்படுத்தவில்லை. நாம் பழைய சிருஷ்டி என்பதை மற்றவர்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். நான் எப்படி அப்படிங்கிறத புதிய சிருஷ்டியா பழைய சிருஷ்டியாங்கிறத மற்ற ஜனங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுகிறாள். வசனம் சொல்லுகிறது, நீதியை செய்யாமலும் தன் சகோதரன் அன்பு கூறாமல் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. புது சிருஷ்டி அன்பு. கடைசி வசனத்தை வாசி முடிக்க விரும்புகிறேன். எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை வாசிக்கலாமா? அவர்கள் என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். கடைசி வசனம் இதான். ஆவியானவர் வர்ஷிப் டைம்லையும் ஆராதனை வேலையிலும் ஆவியானவர் இந்த வசனத்தை தான் வெளிப்படுத்தினார். இந்த வசனத்தை சொன்னேன், ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? ஆராதனையில் இந்த வசனத்தை சொன்னேன். ஆராதனை வேலையில் ஆவியானவர் இந்த வசனத்தை சொன்னபடினால் இந்த வசனத்தை சொன்னேன். அவர்கள் என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து. நல்லா கவனிக்கிறீங்களா? ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுது? அவர்கள் என் கட்டளையின்படி நடக்கணும் என்று தேவன் விரும்புகிறார். என் நியாயங்களை கை கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு என்ன இருதயத்தை கொடுக்கிறேன்? மக்களே சொல்லுங்க, ஏக இருதயத்தை, ஒரு ஒன்னஸ் ஹார்ட்டை நான் கொடுக்கிறேன். அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். தேவன் செய்கிறதுக்கு அவர் எல்லாமே ரெடி. சில நேரங்கள் நம்ம என்ன பண்ணியிருந்தோமா, அவர் சதையான இருதயத்தை மாற்ற வேண்டும் என்று விரும்பினாலும் நான் மாத்திருவோமா அப்படின்னு கல்லான இருதயம். ஆண்டவரே சொல்றார், கல்லான இருதயத்தை எடுத்து போடுறையா. இதுதான் புதிய மனிதனை தரித்துக் கொள்வது. புதிய சிருஷ்டியினுடைய அடையாளம் இதுதான். அடுத்த லைனில் அழகா சொல்லி முடிக்கிறார், அவர்கள் என் ஜனமாக இருப்பாங்க, நான் அவர்கள் தேவனாக இருப்பேன். அழகான வார்த்தை. புதிய மனிதனை தரித்து கொண்டு புதிய இருதயத்தை கொடுக்கிறேன். அவர்கள் இனிமேல் கல்லானவர்கள் அல்ல, அவர்கள் இனிமேல் கல்லான இருதயத்தை தரித்து கொண்டிருக்கிறவர்கள் அல்ல, அவர்கள் இனிமேல் பழைய மனிதர்கள் அல்ல, அவர்கள் இனி புதிய மனிதர்கள். அதனால அவர்கள் என் ஜனம், நான் அவர்கள் தேவன். இதுதான் புது சிருஷ்டியினுடைய அடையாளம். புது சிருஷ்டியினுடைய அடையாளம் இதுதான். புது சிருஷ்டியை தரித்துக் கொள்வதற்கான அடையாளம் இதுதான். புதிய ஆடைகளை அணிந்து கொண்டு இருக்கிறதுனால புதிய சிருஷ்டியா அல்ல. புதிய கண்ணாடி ஓட்டிருக்கிறதுனால என் பார்வை மாறிடுச்சா? உள்ளிருந்து வர பார்வை மாறணும். கண்ணு தெரியாததுக்கு கண்ணனை ஓட்டேன், ஆனா உள்ளுக்குள்ள இருதய மனக்கண்கள் இன்னும் திறக்கப்படாமல் குருடாகவே இருக்கிறது. அவர் தெளிவா சொல்றார், கல்லான இருதயத்தை நான் அகற்றி விடுகிறேன். தேவ சமூகத்தில் இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, கல்லான இருதயத்தை என்னிலிருந்து எடுத்து போடுங்க. சதையான இருதயத்தை, முன்னாடி வசனம், சதையான இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க. புதிய ஆவியை எங்களுக்கு கொடுங்க. புதிய மனிதனை தரித்துக் கொள்ள விரும்புகிறோம்.
பழைய மனிதனை இன்றைக்கு இங்கேயே விட்டுடுங்க. புதிய ஆவியை தரித்துக் கொள்ளுங்க. புதியவைகள் இப்பொழுதே தோன்றுகிறது. அதுதான் இந்த ஆசீர்வாதத்துக்கு மிக முக்கியமானது. இந்த அபிஷேகத்தின் ஆசீர்வாதத்துக்கான அடுத்த பகுதி a new human, a new creation, a new creation, new creation. தேவ சமூகத்திலே நம்மை நாமே அர்ப்பணிக்கிறது. set apart and dedicated to God. ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை நாமே ஒப்பு கொடுப்பது, தேவ சமூகத்திலே நம்மை நாமே அர்ப்பணிக்கிறது. தேவ சமூகத்திலே புதிய மனிதனை தரித்துக் கொண்டு பழைய மனிதனை கலைந்து ஓடுங்கள். அப்படியே ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு 2 நிமிஷம் கண்களை மூடி. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும், எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். மக்களே சொல்லுங்க, ஆண்டவரே புதிய மனிதன் எனக்கு கொடுங்கன்னு சொல்லுங்க. புதிய ஆவியை கொடுங்கன்னு சொல்லுங்க. கேளுங்க கேளுங்க கேளுங்க, ஆண்டவரை கேளுங்க. வாயில திறந்து ஒரு 2 நிமிஷம், ஆண்டவரே எனக்கு புதிய சிந்தையை கொடுங்கன்னு சொல்லுங்க. புதிய பேச்சு, புதிய வார்த்தை, புதிய செயல்பாடு, புதியவைகள் இப்பொழுதே தோன்றும் சொல்லுங்க. கல்லான இருதயத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடுங்கன்னு சொல்லுங்க. சதையான இருதயத்தை எனக்கு கொடுங்கப்பான்னு சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க, கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, அபிஷேகத்தின் ஆசீர்வாதத்துல ஒரு புதிய மனிதனை நாங்க தரித்துக் கொள்ளணும். அபிஷேகத்தின் ஆசீர்வாதத்துல ஒரு புதிய ஹியூமன், நியூ கிரியேஷன், புதிய சிருஷ்டியின் காரியமே முக்கியம். புதிய சிருஷ்டியை நாங்க தரித்துக் கொள்ளணும். I want to wear a new creation. நான் புதிய சிருஷ்டியை தரித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே, எனக்குள்ளே புதிய மனிதனை மற்றவர்கள் பார்க்க வேண்டும். புதிய பேச்சை மற்றவர்கள் கேட்க வேண்டும். புதிய காரியங்களை மற்றவர்கள் பார்க்க வேண்டும். புதிய கிரியைகளை மற்றவர்கள் பார்க்க வேண்டும். மற்றவர்கள் பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட புது சிருஷ்டி, புது சிருஷ்டி, புது சிருஷ்டி, புது சிருஷ்டி, புது சிருஷ்டி, புது சிருஷ்டி, நியூ கிரியேஷன், நியூ கிரியேஷன், நியூ கிரியேஷன், நியூ கிரியேஷன். புதிய சிருஷ்டியை தரித்துக் கொண்டு நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்வீராக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி. இனிமேலுமாக பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்துவீராக. சகலவற்றையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். நீரே ஆளுகை செய்து வழிநடத்துவீராக. எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே